கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கி நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். நாம் செய்கிற ஒவ்வொரு வேளையிலையும் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து செய்கிற போது அதில் ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். அந்த பாதையில் எத்தனை கற்கள் முற்கள் இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் அகற்றி நம்மை சுபமாய் தாபரிக்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆரம்ப காலங்களில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் ராஜாக்கள் ஒவ்வொரு காரியங்களையும் தீர்க்கதரிசிகளிடத்தில் ஆலோசனை பெற்று அதன்படி செய்து வந்தார்கள். அது நிமித்தம் அநேக வெற்றிகளை பெற்று கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதத்தில் மிதக்க வைத்தார். இன்றைக்கு உங்களையும் கூட கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க சில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒவ்வொரு காரியத்தையும் என் கையில் எடுத்து நான் என்னுடைய சொந்த முயற்சியில் செய்து அநேக தோல்விகளையும் வேதனைகளையும் தாண்டி வந்தேன். அதன் பிறகு தேவனிடத்தில் எல்லா காரியங்களையும் சின்னது முதல் பெரிய காரியங்கள் வரைக்கும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து விட்டு செய்கிற சில அதில் மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் காண செய்தார். இன்றைக்கி உங்களுக்கும் கூட கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். இன்றிலிருந்து நாமும் கூட ஒவ்வொரு காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு முரடு கண்ணீர் வேதனை எல்லாம் நீங்கி நாம் சுகமாய் தாபரிக்க செய்ய கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.